சண்டை புட்ட நீங்க வர குடும்பத்துல பேர் தகராறு. என்ன தகராறு? முண்டாட்டி என் முன்னாடி வேந்து வந்தானா தடபாட்டையில அடிப்பா. முன்னுதான் அடிப்பா. யார் அடிக்கிறாளோ அப்படியே சித்து பண்ண கூட வச்சுக்கிறேன். ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? எங்க அப்பா முழு செவிடு. உங்க அப்பா. எங்க அம்மா முக்கா செவிடு. என் முண்டாட்டி அரை செவிடு. நான் கால் செவிடு. எப்படி இருக்கும் குடும்பம்? குடிச்சு வரதான் செவிட்டு குடும்பம். ஏறி வர ஆளாளர் எடுக்கிறாங்க மாலை பட்டார எப்படி சொந்தக்காரங்களாம் வந்தா எத்திருவாங்க. நம்ம கருத்து பேசு. ஊருக்கார் வரணும். ஆமா போட்டுக்கிறாங்க. சரி உடனே என்னாச்சா? தெருக்கு திருப்பி போடுறாங்க. தலையை தெருக்கு திருப்புறாங்க. திருப்பி போடுறாங்க. சரியா? குடும்பம் செவிட்டு குடும்பம். ஏறி வர 4 ஏக்கரா நிலம். உனக்கு ஏரிக்கார வரத்துல 4 ஏக்கரான்னு சொல்லிட்டு நான் போய் மாட்டுக்கு தோல் பண்ணி கலப்பி போட்டு போறேன். யாரும் கம்யூனிட்டியா மாட்டியா தோல் மலை தூக்கி போட்டு போவாங்க. கலப்பிய தோல் மலை தூக்கி போட்டுக்கினேன் ஏறு போட்டுறேன். அந்த ஐயா ஒருத்தன் வர்றான். அவனு செவிடாண்டுக்குது. என்ன மாதிரி ஒரு நல்லவன் வந்தான். நீ நல்லவனா ஊருக்கு? ஆமா. எத்தனை குடும்பத்துக்கு எடுத்துக்கிறேன் ஐயா. ஏறி ஓட்டுற ஐயா ஏறி கொடுத்து எந்த வழியா சொல்லி நீ தான் கால் செவிட ஆச்சு. நான் 25,000 கொடுத்து மாடு வாங்கினா மேல 10,000 கொடுத்தா கொடுக்கணும். அசல் வந்தா கொடுக்குறேன். காய்ச்சி எனக்கு போயிட்டான். 10 மணிக்கு நான் போட்டா என் முன்னாடி சாப்பாடு எடுத்தேன். நம்ம கொண்டாடினா சொல்லு ஒண்ணும் தப்பு இல்ல. 3 முடிச்சு போட்டுக்கிறியா? ஆளுக்கு பாதியா வச்சுக்கலாம் விடு. ஜாடி கோல் எடுத்துட்டு போனேன். சோத்தை போட்டா சாப்பிட்டேன். வெயிலாக்குது கூழ் ஊத்துறீங்க. ஆமா கூழ ஊத்திட்டு அட்டி போய் நின்னுங்கிறான். பையா கூழ எடுத்து வாழ வச்சுட்டான். அவன் வச்சு பழக மாட்டேங்குது. காது சொச்சால மாடு வந்து கமல் போட்டாலே ஜாக்கிர நான் இஷ்டம். அதாவது நீ ஒரு அரசோடு நீ கால் சேவுடுன்றதால காதல இப்படி கை வச்சு காட்டின உடனே உனக்கு ஜாட புரியல. கால் சேவுடு அரை சேவுடு போய் முக்கா சேவுடு கிட்ட போறான். அத்தை ஓய்த்தா ஓ அத்தை உள்ள உப்பு போட்டு கட்டுது. ஆமா உள்ள உப்புல அடிக்கிறப்படியே உள்ள நாயமானா அவன் முக்காச்சோடு ஆச்சா. என்ன சொன்னா? 40 வருஷமா குடும்பம் பண்றேன். ஏரி வேலை கூட எதை சக்காலத்து 4 மேல பல்ல போட்டு சொல்லிருக்க மாட்டா. நானாடி வண்ணாண்ட வச்சுக்கிட்டு குட்டான். என் அம்மா அடிச்சுட்டு நம்ம கிட்ட வர்றான். நீ சரியாதான் நேற்று வந்து சக்காத்து பிடி சொல்லுவானா. அவன் என்ன பண்ணான்? ஊருக்கு நாட்டாடி மேக்கிற ஊருக்கு தலைவராக நானாடி அமிச்சு வச்சுக்கிட்டு குட்டான். அவன் முயற்சியோட இதெல்லாம் யாரால வந்தது? செவிடால வந்து. ஊங்கோட்டினது ஒரு தப்பா? ஆமா 8 அடிக்கிறான். நெட்டிதான்
என்ன அடிக்கிறேன் பூனை என்ன அடிப்பான் அவனுக்கு பொண்ணு கூட பார்க்கலாம் தனிட்டோம் கை பெல்ட் தான் கையில கட்ட நிக்க மாட்டேன் கையில கட்டிடு ஓடியா வாயில கட்டிடு நில்றா அடிக்கிற பாட்டு விட்டுற போட்டேன் அதை அடிடா படாடி அடி வாங்க கேட்டான் நீ அடி வாங்கிட்டா நான் அடி வாங்கினது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஊருக்கே சொல்லிட்டியா அடிக்கிறாரு ஒண்ணு நோடிக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியலையா ஈச்சவை முன்பதாக வந்திருக்கக்கூடிய பேரரசர் யாருங்கிற வந்தவாடனே யாருன்னு கேக்குறான் பாரு. ஆமா ஒரு கம்பெனிக்கு தலைவர் ஒண்ணும் தெரியல இல்ல நான் சொல்ல ஆட்ட கொட்டாயிட்டு வந்த உடனே என்ன நாடகம் எப்படி கொட்டா போட்டுக்கிறாங்க லைட் எப்படி போடு என்ன நாடகம் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்னன்றான் வந்த உடனே சோறு எங்க போடுறாங்க அந்த ஊட்டாட போய் நிக்கிறான் சோறு மட்டும் தானா அது மட்டும் இல்ல சாய் வச்சாராங்க என்ன பூட்டை ஒட்டுறான்றான் பூட்டை ஒட்டிட்டு முன்னால இருக்க அனுபவத்துல சாப்பாடு வச்சவங்க மங்கத்துக்கு பத்தல ஏனாவும் எனக்கு தான் நானா தள்ளி கொட்டுன்னு அதனோட கொட்டிக்கிறேன்டா சாப்பாட்டு இடையில வச்ச கையவா மேலவான் போறது தெரியாத வாரி கவர அவன் சொல்றான் தக்கவர் மிக்க செய்ய திக்கித்து சொல்லுள்ளவர் தேச மன்னர்கள் அத்தனை பேரும் என்னையே போற்ற திரை கப்ப பணம் கொண்டுமே ராஜாஜி ராஜர்கள் தேடி சபை சுந்தார் பக்குவமாகவே பட்டகத்தை ஈட்டி பாவலர்கள் தாங்கி நிற்க வாங்கான தாள மேளங்கள் தட்டி பம்பை முறை முழங்க தக்கபடி தம்பிமார்கள் ஈட்டி தோமரம் தாங்கி இரு வாரம் நிற்க சமரமுடன் மகிட வர்த்தனம் பட்ட வர்த்தனம் சால ஆச்சாரிமார்கள் சூழ கற்கலஞ்சியம் கொண்டுமே கண்ணியங்கள் பாடி வர கைலங்கும் தந்துமே கட்டியம் கூறி வருக கதிரொளி பற்ற நிலை பெற்ற இந்த மகுடத்தை சிறையில் தாங்கி சிம்மாசனத்தில் அமரக்கூடிய தலைவன் நான் நாட்டுக்கு அவரு மொத்தத்துக்கு நான் ராஜா நீ தான் எந்த பசங்க எழுதிருக்கேன் என்னதான் அவங்க அம்மால பசங்க வச்சிருந்தாலும் அங்கம் அருமை அவந்தி ஆந்திரம் விவாதம் ஒத்தியம் அரசம் கலிங்கம் ஓங்காரம் சாம்பாஜியம் புலேர் புலிங்கம் கூட்டணம் சந்தம் கோட்டணம் கேயம் கேரளம் மச்சம் மராடம் மரணவம் கோலம் கோடரம் பாய் வேச்சிக்கி விட்டுறா விட்டுறதுல புச்சதெல்லாம் பூச்சிடா ஓ ஒரு முறை அப்படி சின்னாத்திர பேயாத்திர ஆடுவார் கோவூர் யாது விட்டு மடவெல்லாம் ஆணுவாடி குதி மலை குருவி மலை கம்மியாடி குருவி மலை மொத்தம் 46 ஆச்சு அந்த கிராமத்தின் பேர்ரா ஐயோ இது நீ பேரு அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஆரம்பிச்சுவாதுங்க குரு நான் ஆரம்பிச்சு குருவா பப்பரம் திராவிடம் கங்கணம் நிதமம் நேபாளம் பாண்டி மலையாளம் வங்கம் வங்காளம் விதர்ப்பமம் தாளவம் மாந்திரீகம் ஆத்ரேயம் சேது தட்சிணாபுரம் அவனை 56 தேசத்திலே சிறந்த தலைநகர் எதிரா அஸ்னாபுரத்து வேந்தன் இந்த உலகத்திலே யாருக்குமே வணங்காத முடி படைத்தவன் நீலா கரமுடையோ
நந்தியாவட்ட மாலை தரித்த நரருக்கெல்லாம் அதிபன், வெங்கல சரீரமற்றவன், தனரேகை படைத்தவன், 10,000 சிங்கம்பலம் படைத்தவன், அரவக்கேதனன், அரவக்கொடியோன், துரியோதனன், நான் தாண்டா துரியோதனன். அவன் அடிக்கணும். நாடு அடிக்கணும். ஆமா எப்படி மகாராஜாவை கேட்டதான் தெரியும். இந்த உலகத்திலே எவன் ஒருவன் பிறந்து வளர்ந்து தன் பாட்டனார் சொத்திலோ தந்தையின் சொத்திலோ காலத்தை தள்ளாமல் சுழமாக சம்பாதித்து ஆட்சி புரிகின்றானே அவனையெல்லாம் துரியோதனன் என்றே உரைக்கலாம். கைப்பற்றின ஒரு பெரிய நகர், அதுதான் இந்திரபிரசத்தம், பாண்டவர் பூமி. ஓ பொட்டிக்கார் நாட்டை அண்ணம்பியா மாற்றி பட்டா வாங்கி அவனே 55 தேசம் எனக்கு இருக்கு. ஒரு தேசம் நான் ஆசைப்படுவனா? இல்ல வந்தான் ஆடலாம் சொன்னான், ஆடினோம் சோது விட்டான் கோட்டை ஆட்ட விட்டான் போயிட்டான். தப்பு இல்லை. அப்ப யாரு சொன்னாங்க? எனக்கு தானே. ஐயோ தப்பு கிடையாது. அந்த மாதிரி தப்பு பொட்டிக்காரன் தம்பிக்காரனுக்கு போய் ஊற்றி கையெழுத்து வாங்கினாரு. அப்படி சுயோதனன் என்ற சிறப்பு பெயர் எனக்கு உண்டு. அப்படி சுயோதனன் என்ற சிறப்பு பெயர் பெற்று இந்திர பிரசத்தை எப்படி ஆட்சி புரிகிறான் தெரியுமா? என்ன சமாச்சாரம்? வரும்போது தூளூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே எலி சண்டை பெரிய சண்டை. போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பொட்டை எலிக்கும் கடா எலிக்கும் சண்டை. என்ன சண்டை? பொட்டை எலி பாத்துட்டு கடா எலி பாத்துட்டு பொட்டை எலி கேக்குது. என்ன கேட்டுச்சு? இந்த வழியில ஒரு நாளைக்கு தங்குறேன், அந்த வழியில ஒரு நாளைக்கு தங்குறேன், பல வச்சுங்கிற அவளை வச்சுங்கிற, இதுக்கு மேல நான் குடும்பம் பண்ற மாதிரி இல்ல, சாவ பாருங்க. இதுக்கு பஞ்சாயத்து பண்ண நீ போன, நான் போனா கடா எலி அதை பார்த்து ஓ சாவரன்றா நேரத்துக்கலாவே மாட்டாங்களா? குடும்பம் நானும் தான் இருக்க குடும்பத்து பண்ணுங்க. ஆமா முடியாது, நான் சாவ பாருங்க. நீங்க தான் 4 இடத்துல போய் குடும்பம் அந்த எலிக்கு தெரியாது போச்சு. தெரியல பொட்டை எலி ஓடும், கடா எலி ஓடும், நான் ஓடும், 3 பேரும் வலைகாரங்க வந்தோம். வந்து கோலூர் வந்து வரும்போது 10 மணி சேலத்து பஸ் வந்து வேலூர் போகுது. அந்த பஸ்ல வந்து பேண்ட் ஓட்டாலும் ஒருத்தர் இறங்க தூக்கி அப்படியே பாய்ச்சி பட்டேலி தான் சாமின்னு சொல்லிட்டு நேரா அவன் பேண்ட்ல உள்ள சரணி ஏற்றினான். கடையில தூக்கு போட்டு நிற்பாங்க உள்ள போய் இது அவசர படாதாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த பேண்ட் போய் சரணி இறங்கிச்சு. தூக்கு போட்டு தண்ணி கேச்சு கோதுமை பண்ணி எப்படி அடிச்சு கடை எலி போட்டு எலி கேக்குது. நான் சொன்னேன் கோதுமை பண்ணி சாவத்தான் அதுக்கு போட்டு சொல்லி என்ன சொல்லு? நான் தூக்கு போட்டுக்கலான்னு போனேன். அங்க போய் பார்த்தா எதுக்கு இந்த 3 பேர் தூக்கு வரோம், இடம் இல்ல. அந்த பேண்ட் போட்டு நாள் யாரு சும்மாச்சா தண்ணி விடுவா காலு பிடிச்ச ஊருக்கே நீ தண்ணி விடுற யாரு கேட்டு இல்ல எல்லாம் மொத்தம் ஏமாத்தணும் தண்ணி போர் வச்சு பிடிக்கு சாதமா
தண்ணி வச்சிருச்சு ஆளை தூக்கி எடுத்துட்டு போய் பார்த்தேன் யாரா நீ சனியா நான் அந்த சனீஸ்வரன் ஆமாண்டா அவனே பிச்சை எடுத்தான்னு தெரியாது தண்ணி முடிச்சான் ஏய் பச்சை கமலம் முத்து ரத்தினம் மாணிக்கம் மரகதம் நீலபச்சை வைடூரியம் புஷ்பராகம் ஓமேதகம் மகாராஜா 9. யார் 9 யார் என்ன எண்ணிக்கை 9? அப்படி சொல்ற எண்ணிக்கை 9 சொல்லனா ஏய் என்னடா ஒன்பது நவரத்ன கற்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடமணி மாமகடத்தை சிறையில் தாங்கி எனக்கு கீழுள்ள அவனி 55 தேசத்து அரசர்களும் என் பாதத்தை பார்த்து வணங்கி கப்ப பணத்தை எனக்கு செலுத்துவார்கள். கால் டைம் ஏறி போயிடுது இந்த சாமானுக்கு தான் ஏன் இடம் சண்டை இதை கொடுக்கல போய் சண்டை சண்டையே தான் யார் சாமான்களா இந்த சாமான் இந்த ராஜா சாமான் சீட் சப்ளை ராஜா அதான் ஒவ்வொரு சட்டா பூச்சி அப்படி இருக்க அவனி 55 தேசத்து அரசர்களின் பாதத்தை பார்த்து வணங்கக்கூடிய நேரத்திலே எனக்கு இந்த உலகத்திலே விரோதிகள் உண்டா எதிரிகள் உண்டா என்னை ஜெயிக்க மன்னர்கள் இருக்கிறார்களா இருக்கின்றார்களடா அந்த பாண்டவர்கள் தான் அந்த பாண்டவர்கள் என்னடா பிறந்தார்கள் கானகத்திலே பிறந்தவர்கள் சரி இருக்கட்டும் அந்த ஓம பயல் தருமன் இருக்கின்றான் அவன் யாருக்கு பிறந்தவன் யாரு பண்ணோம் தருமன் தருமன் யாரு பண்ணோம் யாருக்கு பண்ணோம் பாண்டு புத்தி பாண்டு கருமூஞ்சி பயல் தடி பீமன் இருக்கின்றானே யாருடா பிறந்தோம் என்னது அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பண்ணான். எங்க அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம அம்மா பேரு மணிகாந்தா. மணிகாந்தா அவங்க அப்பா அம்மா பேரு என்ன? அப்பா அம்மா பேரு பாண்டு குந்திக்கு. அப்படியா பாத்தியா பாத்தியா யாருக்கு பண்ண தெரியுமா? யாரு? வீசக்கூடிய காற்றுக்கு பிறந்தவன்டா அந்த பேம. காத்து கூட புள்ள கொடுக்குது. அந்த வாழ்வுக்கு பிறந்தவன் அந்த வேடி பயல் 9 அர்ஜுனன் இருக்கின்றானே அவன் யாருக்கிட்டா பிறந்தான்? கூப்பிடுறான் அவனுங்க. மகாராஜா தெரியும் என்னடா தெரியும்? ஆமா நல்லாடு. ஏய் இந்த உலகத்திலே உடம்பெல்லாம் யோனியா போ கடவுள் என்பதை சாபத்தை பெற்றவன் யாரு? அந்த தேவேந்திரனுக்கு பிறந்தம்மா மேதமுள்ள நகர சமாதானவர்கள் பரணி அஸ்வினி என்று சொல்லக்கூடிய இரட்டை இருக்கு. எதுடா பண்ற? அஸ்வினி பரணிக்கு அவன் சுன்னிக்கு பிறந்தவன். அஸ்வினி பரணிக்கு அப்படி காங்க போனா அந்த பாண்டவர்கள் தான் பகைவர்கள். எப்படி தெரியுமா? ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக என்னுடைய அரண்மனைக்கு வந்தான் ஒருவன். வந்தவன் விருந்தினோடு வரக்கூடாது. ஒரு பெரிய பிராமணனை கொண்டு வந்தான். கனியை பிரித்து 105 கண்ணன் கொண்டு வந்த கனியை பிரித்தால் இருந்தது 105 சுளை. பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். எப்படி 5 பேர்? பத்தன சொன்னீங்க. ஒரு அடிக்கு ஒரு ஆள் தர்மன் பீமா அர்ஜுனன் நகுல சகாதேவன். தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன். ஆமா. அப்படி 5 பேர். 5 பேர். நாங்க எத்தனை பேர்? 100 பேர் சொன்னீங்க. அதான் எனக்கு தெரியும். எப்படி 100 பேர்? எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது.
அவங்க பேரை தெரியும், எங்க பேரை தெரியாது. வீட்டுல சாப்பிட்டு எப்படி 100 பேர் தெரியுமா? துரியோதனன், துச்சாதனன், துர்முகன், விஹிம்சதி, விகர்ணன், ஜலசந்தன், அரவிந்தன், தூதர்ஷன், சுபாகே, சிப்ரவசனன், தூர்மர்ஷனன், பிரம்மாதி, துஷ்கர்ணன், கர்ணன், சித்தரன், உபசித்தரன், சேனானி, பூசேனன், புஷ்பதரன், மகோதரன், சூர்யோசனன், சியோபாகே, மகாபாகே, சுகுண்டலன், பீமவேகன், பீமவரன், பாலதி, உக்ராயுதன், கணக்காயு. எண்பத்தாறு ஆச்சு. எல்லாம் எனக்கு தங்கச்சி மாதிரி ஆச்சு பேர். கூலி சட்டி சட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா போன மூச்சு இட்லி சட்டி சட்டிக்கு போறோம். துர்முகன், விஹிம்சதி, விகர்ணன், ஜலசந்தன், சுரோஷனன், அனுவிந்தன், தூர்தர்ஷன், சுபாகே, சுப்ரகர்ஷனன், தூர்மர்ஷனன், பிரம்மாதி. அப்படி நாங்கள் 100 பேர்கள், பாண்டவர்கள் 5 பேர்கள், இரண்டையும் ஒன்றுபடுத்தினால் 105. கண்ணன் கொண்டு வந்த கனியிலே பிரித்தெடுத்த சுரைகள் 105. நாங்கள் 105 பேர்களாக இருக்க, கண்ணன் கொண்டு வந்த கனியிலே பிரித்தெடுத்த சுரைகள் 105 இருக்க, தலையா ஒரு சுளையாக எடுத்துக்கொள் என்று கட்டளை. தவறு கிடையாது. கொடுக்கலாம். நாட்டிலே பாகம் கேட்டிருந்தால் அந்த கருமூஞ்சி பயல் தடி பீமனுக்கு அப்போதே கொடுத்து சாதாரண உண்ணக்கூடிய பொருளை பொறுத்துக் கொள்ளாமல் பாதி பாகம் கேட்டானே, பகைத்தேன். பாண்டவர்கள் செய்தீர்கள். ஒரு வர்ற வயல ஒரு முள்ளு முளைக்குதுன்னா பின்ன அந்த மொழி பிடிச்சி திருவிழா முறையில அது கிள்ளின்னா. ஆமா, அது மரமாயிடும். 10 பேரை கூப்பிடணும், வெட்டணும். அந்த பாண்டவரை என்ன பண்ணீங்க மகாராஜா? சொல்லுங்க. நடக்கின்ற வயது நிலை லட்சம் இருக்கிற நாட்டே, குலைக்கின்ற குழந்தை நிலை கூர்வசி நாட்டினே, படுத்துறவங்க மறையிலே பாம்புகளை வெட்டிட்டாங்க. கோயில் கட்டி கும்பலாம் உங்களை. எவ்வளவு சதி செய்தும் பாண்டவர்களை மடிக்க முடியவில்லை என்ற துரியன் சும்மா மகாராஜா ஆட முடியுமா? பாட மேல ஏறி ஆட முடியும்.
பழக மேல கம்யூனிட்டி பையா வாய வச்சா பாரு ஆனா இல்லடா பெஞ்ச் மேலடா சொல்லிட்டு பாயா ஐயா கஞ்சராடா கஞ்சர் இது கஞ்சர் கம்யூனிட்டி யார் பாருக்கு போறா பெஞ்ச் மேல யார் ஆடுன்னு சொல்லு அதுதான் சொல்றாங்க அந்த பாடம் எத்தனையோ பேரை பார்த்தேன் அதெல்லாம் விடு ஒரு சின்ன சமாச்சாரம் நடந்து போச்சு என்ன சமாச்சாரம் அதே தப்பு இருக்கலாம் ஆனா விருது போனேன் என் முன்னாடி என்ன பண்ணா அம்மாத்து ஒரு போய் எடுத்துக்கணும் அம்மாத்து வந்து அம்மாத்து என் காட்சி விடாச்சா ஆமா அம்மாத்து போய் ஐயர் விட்டு கட்டுவான் விருதுன்னு ஓடனேன் என்னைக்கு அம்மாவாசன் கேட்க ஐயர்கிட்ட போனேன் அம்மாத்து சொல்லிட்டு போறேன் அம்மாத்தன்ற கொலை பண்ணி ஜாமீன் ஜெயிலுக்கு போய் பத்தா வரான் அப்பதான் போறான் அம்மாச்சி பிடிக்கணும்னா அம்மாச்சி விடுவானா எப்படி விடுவான் 50,000 செலவு பண்ணி வர குட்டா நாள் வித்த அங்கே வச்சுட்டேன் வாங்கி அங்கே வச்சுக்கினேன் என்னடா சொல்லணும்னா பிடிக்கூடாது சொல்லிக்கிட்டே போடாம டேய் பிடிக்கூடாது 2,000 சொல்லி மாற ஊர் மண்ணுடைய சூழ கொஞ்ச நேரம் பிசு மாய் வருது பிசு மாய் வந்து அவர் சூழிய கொளுத்துறாரு பிடிக்க மாட்டேன் பிடிக்கல நீ பிடிக்கூடாது எட்டாவது போறே பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கினே போறேன் வச்சு நான் வாங்கினாரு எல்லாம் எழுதி சொல்லிட்டு போனாரு 3வது தேதி சொல்லி போறேன் ஊருக்கு வந்து வெக்கிட்ட பத்தி எழுதி எல்லாரும் தண்ணி ஊற்றி ஆகிறாங்க சும்மா இருக்கக்கூடாதா நீ நான் சொல்லி மாற நல்லா இருக்கணும்னு சொல்லி மாற வாடானாரு 150 வெக்கில் துண்டு போட்டு கட்டுவாய்கள் போட்டுக்கிறேன் எரின்னு சொன்ன குட்டாக்கால் வாங்கி வச்சுட்டேன் என்ன சொல்லணும்னா அழிஞ்சு போகணும்னு சொல்லிக்கினே போடாங்க அழிஞ்சு போனேன்னு சொல்லிக்கினே போறேன் சொல்லி மாறேன் போயிட்டு செட்டியாருக்கு கண்ணு குச்சி எப்படி இருக்காங்க இன்னும் 2 பஞ்சு கொட்டாட்டம் அழிஞ்சு போனோம்னு சொல்லிக்கினே வாடானாரு குட்டாக்கால் வச்சுட்டேன் என்ன சொல்லணும்னா நல்லா தெரியும் சொல்லிக்கிட்டே போறான்னு இங்க இருந்து சுவாய் வார்த்தாடு சொல்லிட்டு போறேன் சுவாய் வார்த்தை பூ அமுட்டுக்குதியா அங்க சொல்லி போறேன் டேய் பூ அமுட்டு போட்டு கட்டி போடு சரி அதெல்லாம் உடைய பாண்டவர் சதி செய்யும் பாண்டவர்களை வெடிக்க முடியவில்லை என்று துரியன் சம்பாதிக்கிறான் அரக்கு மெழுகு கந்தகம் கற்பூரம் வெடிவுப்பு பஞ்சு பெட்ரோல் அப்படி காமிச்சா அப்படியே நெருப்பிடிக்கும் மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை ஒன்றாக சேர்த்து அரக்கினால் மாளிகை அமைத்து இவர்களையும் தந்திரமாக குடிபுகர வெடித்து நடு இரவிலே புரோசன் என்று சொல்லக்கூடிய மந்திரியால் பாண்டவர்கள் தீயிட்டு கொடுக்கிறேன் அரக்கு மாளிகையை எரிந்து பாண்டவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் எப்படியோ உயிர் பிழைத்து விட்டார்களா உயிர் பிழைத்து சென்ற பாண்டவர்கள் மீண்டும் என்னிடத்திலே வந்து நாட்டிலே பாகம் கேட்டார்கள் கொடுத்தேன் வாயடைந்த ஏச்சம் காட்டை பாகமாக கொடுத்தேன் அழித்தான் காட்டை தேசப்பட்டனமாக்கினான் உலகத்திலே யாருமே செய்ய முடியாத ராஜசூய யாகத்தை நடத்தினான் யாகத்திற்கு சென்று அமைச்சிருந்த நீராஜ மண்டபத்தை கொண்டேன் போராமை கொண்டேன் அங்கு எனக்கு அவமானம் ஏற்பட்டது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அழைத்தேன் பாண்டவர்களை அழைத்த பாண்டவர்களை வரவேற்று என்ன செய்தேன் தெரியுமா காவலன்
கூவம்பட்டு போனேன். கூவம்பட்டுல இருந்து ஆச்சி பொம்னாட்டி தீபத்தூர போய் கிளம்பி வச்சுட்டு வந்து அண்ணன் காட்டில் நிக்கிறாங்க. ஆத்துல தண்ணி போகுது. தண்ணி போகுது. கம்மியா தண்ணி போகுதுன்னு நான் 5 பேர் இறங்குனாங்க. அம்மா தண்ணி தான் வந்துச்சு. 2 அடி எடுத்து வச்சாங்க. தண்ணி வந்துச்சு.